ஆனா பிரதமர் அவர்கள் நாளை தமிழகத்துல அடிக்கடி வர்றாங்க. ஆனா நாளை நாளை வருகை ஒரு முக்கியமான வருகை. காரணம் என்னன்னா, இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணி பிரதமர் அவருடைய தலைமையில நாளையிலிருந்து முழுமையாக இது ஆரம்பிக்கிறது. இத்தனை நாள் ஆர்ப்பாட்ட போராட்டம் நடந்திருக்கலாம், தொண்டர்கள் வேலை செஞ்சிருக்கலாம். பட் நாளை என்பது முழுமையாக களத்துல இன்னும் ஒரு 50-60 நாட்கள் பாக்கி இருக்கக்கூடிய வேலையில பிரதமர் அவர்கள் இந்த சவுண்டிங் த போல் பியூபிள் என்று சொல்வார். அதாவது ஒரு சண்டை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சங்கெடுத்து நீங்க ஊதுவீங்க. இந்த மாதிரி போர்க்களம் சண்டை ஆரம்பித்து விட்டது. இந்த சவுண்டிங் த போல் பியூபிள் என்கின்ற அடையாளமாக பிரதமருடைய நிகழ்வு நாளைக்கு இருக்கும். மதுராந்தகத்துல ஒரு பெரிய அளவுல ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது பிரதமருடைய முதல் வருகை, கடைசி வருகை அல்ல. இன்னும் பல வருகை இருக்கும். பிரதமர் தமிழ்நாட்டினுடைய எல்லா பக்கத்துக்கும் வருவாரு. மூலை முடுக்கெல்லாம் வருவாங்க. நாளை ஒரு முக்கியம் காரணம் என்னன்னா, மொத்த கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில ஒரு சேர இருப்பாங்க. அது தமிழக மக்கள் பார்க்க போறாங்க. ஒரு வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால் நிச்சயமாக நாளையிலிருந்து ஒரு புதிய ரத்தம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்துல இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன்.